இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் சுங்கத்துறை பெயரில் மாறுபட்ட மோசடி நடப்பதாக பொதுமக்களை அத்துறை எச்சரித்துள்ளது. சிங்கப்பூரில் சீன பண்பாட்டை வளர்ப்பதற்கான நிதியின் விரிவாக்கத்தை தொடர்ந்து சிங்கப்பூரில் உள்ள குளமரபு சங்கங்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும். மலேசியாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு அமைப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக தனது செயல்பாடுகளை தொடங்க உள்ளது. சிங்கப்பூரில் சென்ற ஆண்டு 70 விழுக்காட்டுக்கும் அதிகமான இளையர்கள் பொருள் சேவைகளை முதலில் வாங்கி பின்னர் கட்டணம் செலுத்தும் முறையை பயன்படுத்தியிருக்கின்றனர். பரிவர்த்தனைகளை கையாளும் நிறுவனமான வேர்ல்ட்பிளே வெளியிட்ட 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் இத்தகவல் தெரிய வந்துள்ளது. சீனாவுக்கு அனுமதிக்கப்படாத சிப் எனப்படும் கணினி சில்லுகளை புதிய செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான டீப்சீக் பயன்படுத்துவதன் சாத்தியம் குறித்து அமெரிக்காவின் வர்த்தகத்துறை விசாரித்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு உதவும் சில்லுகளை அமெரிக்காவில் இருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு தடை உள்ளது. இது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கி. ஜனார்த்தனன்.